வணக்கம். நான் உங்கள் தனுஜா. பழையபடி என்னோட ஆக்சுவல் விஷயங்களுக்குலாம் போயிடுவோம். இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நிறைய பேர் எனக்கு அனுப்புறீங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், பனிஷா பற்றி இதுக்கப்புறம் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னை கொலகாரின்னு ஏற்கனவே ஒரு ஃபேக் ஐடி சொன்னதை வச்சு தூக்கி வச்சு சொன்னாங்க. சொன்னதால நிறைய பேர் கத்திக்கிட்டு புள்ளி கிளின்லாம் வந்தீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஓஞ்சு போயிட்டீங்க. ஆக்சுவலாக மாஸ்கெல்லாம் விழும்போது ஒருத்தங்க அந்த மாஸ்க் பின்னாடி எப்படி இருக்காங்க தெரிஞ்சு நீங்கள் போயிட்டீங்க. இதெல்லாம் பப்ளிக்காக நடந்ததா, ப்ரைவேட்டாக ஒன்றும் நடக்கல, எல்லாம் பப்ளிக்காக நடந்துருச்சு. ஓகே, இப்போ அவள் போயிட்டா, நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் ஓடலை, உங்கள் முன்னாடி தான் இருக்கேன், ஒவ்வொரு நாளும் உங்கள் முன்னாடி வந்து தான் போகிறேன். ஓகே, அதால் நான் இதுக்கு மேலே மரத்திலிருந்து விழுந்தவன மாடிகதி மிதிச்ச கதையா போட்டு மிதிக்கலாம் எனக்கு ஆசை இல்லை. எங்கே வேணாலும் போகட்டும், எங்கிருந்தாலும் வாழ்க. எல்லாருக்கும் ஒரு படி சோறு கிடைக்கணும், எல்லாரும் வாழணும், தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அவங்கள நம்ம துரத்தி முட்டணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த இடத்துல நாங்கள் உங்கள் எல்லாரையும் ஒன்று கேட்க ஆசைப்பட்றேன், சரியா? ப்ளஸ் கேரளாவில் இருக்க மக்கள் வந்து பார்த்துக்குவாங்க, ஒழுங்காக பாடுறாங்களா பாடலையா, கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு அவங்க பார்த்து ஒருத்தங்க வாழ்வதும் வீழ்வதும் ரசிகர்கள் கையில் வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ உங்கள் எல்லாரையும் ஒன்று நான் கேட்குறேன். இந்த சம்பவம் நடக்கும்போது, இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு எங்கள் அக்கா ஆர்த்தியை போட்டு நீங்களாம் அட்டாக் பண்ணீங்க, சரியா? எங்கள் அக்கா ஆர்த்தின்னு சொல்கிறது ஏன்னா பாசத்தால் நான் அந்த அக்காவோட கனெக்ட் ஆகிட்டேன். ஏன்னா அந்த அக்கா இன்னைக்கு வரைக்குமே வாயை திறந்து எதுவுமே சொல்லலை. நம்ம வீட்டு பொம்பளைங்க மாதிரி தான். நம்ம வீட்டு பெண்கள் எப்படி எவ்வளோ துன்பம் நடந்தால் உள் வாங்கிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த அக்கா எதுவுமே பேசலை. ஆனால் நீங்கள் உங்கள் கோவத்தெல்லாம் கொட்டுனீங்க. நீங்கள் யாருமே பார்க்கல அந்த அக்கா என்ன தப்பு பண்ணாங்க, தப்பு பண்ணலேன்னு. இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டு கொட்டுனீங்க. கொஞ்சம் இன்னைக்காவது யோசிச்சு பார்க்குறீங்களா அது தப்புன்னு? நீங்கள் பார்க்குறீங்களா? அவங்கவுங்க தேவைகளுக்காக வராங்க, ஒரு குடும்பத்தை கலைக்கிறாங்க, குழப்பத்தை உண்டுபடுத்துகிறாங்க, ஒரு பெண்ணின் மீது பழி போடுறாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஓப்பனாக போட்ட கமெண்ட்டால் தான் நான் வாயை திறந்தேன். ஓப்பனாக அந்த அக்காவை திட்டி கமெண்ட் போட்டது, அதால் தான் நான் வாயை திறந்தேன். அவ்வளோ கமெண்ட்டையும் வாங்கிக்கிட்டு அந்த அக்கா ஒரு வார்த்தை கூட திருப்பி திட்டலை பாருங்கள். ஆனால் இந்த சமுதாயம் எங்கே இருக்கீங்கன்னா, கெட்ட வார்த்தை பேசாமல், திருப்பி திட்டாமல், அழகாக ஹேண்டில் பண்ணுறவங்க, நேர்த்தியாக ஹேண்டில் பண்ணுறவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து ஜோக்கராக்கி அசிங்கப்படுத்திட்டு திட்டுறவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க, அவதூறுப்பாக சந்தோஷப்படுறீங்க. இப்போ நான் நடுவில் நிற்கிறேன். நான் வந்து நேர்த்தியாகவும் பேசுவேன், அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இறங்கி செய்யணும், இறங்கி செய்வேன். ஆனால் இறங்கி செய்வது அழகில்லை மக்களே, அது வந்து நாகரிகம் கிடையாது. நம்ம எதை நோக்கி போகிறோம் சமுதாயமாக? அந்த அக்கா மாதிரி இருக்க தான் எனக்கும் ஆசை. ஆர்த்தி அக்கா மாதிரி இருக்கணும். எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம வந்து நம்மளோட தன்னிலை தாழாமல் நம்ம அப்படியே சின்ன அப்பா அப்படி நிற்கணும். எவ்வளோ அசிங்கங்கள் வந்தாலும் நம்ம நிமிந்து நேர்கொண்ட பார்வையாக போகணும். இவங்க அளவுக்கு இறங்கி நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு தோணும். ஆனால் சமுதாயம் இப்படி தான் இருக்குது. நம்மளை இறங்கி நம்மளோட லெவலை விட்டு இறக்கி நம்மளை சண்டை போட வச்சு தான் அதில் குளிர்காயும். பட் என்ன கேட்டிங்கன்னா, மனசார இன்னைக்கு நீங்கள் எனக்கு இந்த வீடியோஸ்லாம் அனுப்பி அங்கே போயிட்டா சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் அந்த அக்காவை நினச்சி பாருங்கள். அந்த அக்கா எந்த தப்புமே பண்ணலை, சரியா? காதலிச்சது அந்த அக்கா தப்பில்லை, கல்யாணம் பண்ணது அந்த அக்கா தப்பில்லை, இந்த பொண்ணு இடையில வந்ததும் அந்த அக்கா மேலே தப்பில்லை, இன்றைக்கி இந்த நிலைமையில இருக்கிறதும் அந்த அக்கா மேலே தப்பில்லை. ஸோ எதுக்கு அந்த அக்காவை இப்படி இவ்வளோ ஹேட் அந்த அக்கா மேலேன்றது எனக்கும் தெரியலை. ஐடோன்ட் மக்களே, என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்காத விஷயத்தை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க. நான் பார்த்த விஷயத்தை வச்சு பார்த்தா அந்த அக்கா நல்லா அழகாக ப்ரெசன்டபுளாக அமைதியாக கெட்ட வார்த்தை கூட பேசாமல் திருப்பி யாரோடையும் சண்டை போடாமல் இது வரைக்கும் அந்த அக்கா மேலே வேறு யாருமே அவதூறு சொன்னதும் கிடையாது. அப்படி இருக்காங்க. ஏன் இதுன்னு எனக்கு தெரியலை மக்களே, சரியா? இதை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஓகே, இதோட நான் தான் சொன்னேன், இந்த கதை இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். நான் துன்பங்கள்லையும் ஐ ஸ்டுட் வித் ஆர்த்தி அக்கா. இப்போ எங்களுக்கு துன்பம் இல்லை, யாரும் எங்களை அட்டாக் பண்ணல. இப்போ ஐ ஸ்டாண்ட் வித் ஆர்த்தி அக்கா. ஓகே, யார் எங்கே போயிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம்.